பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிதீனிஹில் கவீம் வமன் அலைனா பிபிஅஸத்தி ஹாதன் நபியில் கரீம் வஹதானா பிஹி இலா ஸிராத்தில் முஸ்தகீம். அஹ்மதுஹு சுப்ஹானஹு அலா நிஅமிஹில் கிஸார் வ அஷ்குருஹு அலா ஜூதிஹில் மித்ரார் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் வாஹிதுல் கஹ்ஹார் وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله المصطفى المختار. اللهم صل وسلم على عبدك ورسولك محمد وعلى آله وصحبه وتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد. நாங்கள் தொடர்ந்தர்ச்சியாக பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த நஹு இலக்கண பாடத்தில் கடைசியாக நாங்கள் 97வது பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுப்பகுதிகள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதனுடைய நீர்ச்சையாக, அதனுடைய தொடராக 6வது ஒரு செய்தி சொல்கிறாங்க பாருங்க. வமின்ஹா சினூன வபாபுஹு. வமின்ஹா, அந்த மின்ஹாவில் வரக்கூடிய லமீர் அது எதை ரிஃபர் பண்ணுதுன்னு, அது எதை குறிக்குதுன்னு சொன்னால் மினல் அல்ஃபாத் அல்லத்தி உல்ஹிகத் பி ஜமிஇல் முதக்கரி சாலிம், முதக்கர் சாலிமோட சேர்க்கப்பட்ட அந்த சொற்கள். முதக்கர் சாலிம் ஜம்மோட சேர்க்கப்பட்டவைகளின் என்றும் உள்ளதுதான் சினூன. சினூன என்ற சொல்லும் வபாபுஹு, அதனுடைய பாபும், அதனுடைய பாபுனா சினூன் மாதிரி வரக்கூடிய ஏனைய சொற்கள். அப்ப சினூன் பாபு, சினூன் பாபுன்னா என்ன? முதலாவது சினூன் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? சனத்துன் என்கிற சொல்லினுடைய ஜம்மு தான் சினூன். குர்ஆன் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது, அதாவது ஜெர்ரு செய்யப்பட்ட நிலைமையில மாதிரி. வலபிசு ஃபி கஹ்ஃபிஹிம் ஸலாஸமிஅத்தின் சினீன வஸ்தாது திஸ்ஆ. அவர்கள் 300 ஆண்டுகளும் இன்னும் 9 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட 309 ஆண்டுகள் அவங்க அந்த குகைக்குள்ள வசிச்சாங்கன்னு இருக்குது. அப்ப சனத்துஞ்சமுசினுடைய ஆண்டுகள். வபாபுஹு, அதனுடைய பாபுன்றது அந்த அந்த அத்தியாயத்தின் கீழ், அந்த அந்த அளவுகோலின் கீழ் வரக்கூடிய ஏனைய சொற்கள். அப்ப சினூன் பாபுக்கு பின்னால ஒரு வரை விளக்கணம் சொல்றாங்க. வஹுவ, இந்த சினூன் பாபுண்டா என்ன தெரியுமா? ஹுவ குல்லுஸ்மின், ஒவ்வொரு இஸ்முமாகும், சுலாசியின், 3 எழுத்தை கொண்ட ஒரு இஸ்ம், 3 எழுத்தை கொண்ட ஒவ்வொரு இஸ்முமாகும். ஹுதிஃபத் லாமுஹு, அதனுடைய லாங்கலிமா ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கும். வஉவித அன்ஹா ஹாஉ தஅனீசி, வஉவித அன்ஹா, அதற்கு பகரமாக கொண்டு வரப்பட்டிருக்கும். உவ்விதன்றது அதாவது சப்மிட்டட், அதாவது ஒன்றுக்கு பகரமாக கொண்டு வரது, அதுக்கு பகரமாக கொண்டு வரப்பட்டிருக்கும். ஹாஉ தஅனீஸ், முஅன்னஸினுடைய அந்த ஹா, பெண்பால் ஹான்றது பெண்பால் தா, அந்த குண்டு தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அத்தாவுல் மர்பூத்தா, க்ளோஸ் தான்னு சொல்றது ஒன்று, ஓப்பன் தா, சட்டி தா, தர்மஹா பைத்துன் அதில் வரக்கூடிய தா, வக்துன்ல வரக்கூடிய தா தாவுல் மஃப்தூஹா. இன்னொரு தா இருக்குது தா மர்பூத்தான்றது, அது அந்த ஹா ப்ரொனன்சியேஷன் தான் அது வரும். அது பெண்பாலை காட்டக்கூடிய வாரது. ஷஜாரா, மதரசா, ஹதீகா, ஹகீபா, செய்யாரா, பக்கரா, ஜாமியா, அப்படி வார சொற்கள். அதான் அந்த ஹாஉ தஅனீஸ்ங்கிறது, பெண்பாலுடைய ஹாண்டு சொல்றது. அதுக்கு தான் நம்ம சொல்றோம் தா மர்பூத்தாக்கு. அப்ப தா மர்பூத்தா அதற்கு பகரமாக ஆக்கப்பட்டிருக்கும். வலம் யுகஸ்ஸர், ஆனால் அது ஜம்மு தக்சீர் எடுக்கப்பட்டிருக்காது. அந்த சொல் ஜம்மு தக்சீர் எடுக்கப்பட்டிருக்காது. அது என்னது ஜம்மு தக்சீர்னால்? ஜம்மு தக்சீர்ங்கிறது முறிவு பன்மை. ஒரு சொல்ல நம்ம ஜெம் எடுக்கிற நேரத்தில் அதனுடைய முஃப்ரதுடைய வடிவம், முஃப்ரதுடைய அந்த ஒருமை, முஃப்ரதுடைய வடிவம் முழுமையாக சிதைந்து வரும். அப்படி சிதைந்து வருவது, அதாவது அது சேஞ்ச் ஆகி வாரதுங்கிறது 2 மாதிரி வரலாம். ஒன்று, எழுத்துக்கள் கூடி குறைஞ்சி வரும். உதாரணமாக கலமுண்டா 3 எழுத்து இருக்கு, ஜெம் எடுக்கும் பொழுது அக்குலாம்னு வருது, அப்போ எழுத்து கூடி இருக்குது. கிதாபுல 4 எழுத்து, ஜெம் எடுக்கும் பொழுது குத்துப், எழுத்து குறையுது. அப்போ இந்த எழுத்துக்கள் கூடி குறைஞ்சி வர ஜம்மு தான் ஜம்மு தக்சீர். அல்லது ஹரக்கத்துகள் சேஞ்ச் ஆகி வரும், ஹரக்கத்துகள் செய்யும் முழுமையாக மாறி வரும். ஒரே எழுத்துக்களுடைய எண்ணிக்கை ஒன்றாக இருக்கும், ஆனால் ஹரக்கத் மாறிடும். இப்போ உதாரணமாக தார் என்கிற சொல் 3 எழுத்து சொல், தாருன், தால் அலிஃப் ரா தால். அதை நம்ம ஜெம் எடுக்கும்போது தூர்னு சொல்கிறோம், 3 எழுத்து தான் வருகிறது, ஆனால் ஹரக்கத் சேஞ்ச் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா தாருன் ஜம்மு தூர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது. எனவே அந்த எழுத்துக்கள் கூடி குறைஞ்சோ அல்லது ஹரக்கத்துகள் மாற்றத்துக்குள்ளாகிய வரக்கூடிய ஜம்முக்கு நாங்கள் சொல்ற ஜம்மு தக்சீர், முறிவு பன்மை, புரோக்கன் புளூரல் அப்படிங்கிறது. அப்போ ஜம்மு தக்சீர் எடுக்கப்பட்டிருக்காது. அப்போ சினூன் பாபுன்னா என்னன்னு நீங்கள் சொல்லணும், சுலாசியான ஒரு இஸ்ம், அது
அதனுடைய லாங்கலிமா ஹதுவு செய்யப்பட்டு அதற்கு பகரமா லாங்கலிமாவில் வாவு இருந்திருக்கும். அப்படி அந்த ஒரு வாவை ஹதுவு செய்யப்பட்டு அதுக்கு பதிலாக அந்த வாவுக்கு பதிலாக ஹதுவு செய்யப்பட்ட லாங்கலிமாவுக்கு பதிலாக இந்த தா மர்பூத்தா அதனுடைய இறுதியில் சேர்க்கப்பட்டிருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த சொல் ஜம்மு தக்சீராக ஜெமெடுக்கப்பட்டிருக்காது. மாறாக இந்த முதக்கர் சர்ஜமு மாதிரி வாவை நூனையும் போட்டு ஜெமெடுத்திருப்பாங்க. சனத்துன் ஜம்மு சனவாத்துன்னு சொன்னால் ஜம்மு தக்சீர், சனத்துன் ஜம்மு சினுண்டால் அது முதக்க சர்ஜமு மாதிரி ஜெமெடுக்கப்பட்டிருக்கு. ரைட். அலா தரா நீ பார்க்கவில்லையா, அன்ன சனத்தன் சனா என்ற சொல்லானது, சனத்துன்னா வருடம், சனத்துன் என்ற சொல்லானது அஸ்லுஹா அதனுடைய அடிப்படையானது சனவுன் என்று இருக்கும். அவு சனஹுன் அப்படின்னு இருக்கும். சனத்துன் அல்லது சனஹுன் அப்படின்னு இருக்குமா. பிதலீலி கௌலிஹிம் பிதலீலி கௌலிஹிம் ஃபில் ஜம்இ ஜம்இலே அவர்களுடைய கூற்றின் ஆதாரத்தை கொண்டு, ஜம்இலே அவர்களுடைய கூற்றின் ஆதாரத்தை கொண்டு அர்த்தம். ஜம் எடுக்கிற நேரத்தில் அவங்க எப்படி சொல்றாங்க என்றால் பில் அலிஃபி வத்தா அலிஃபையும் தாவையும் போட்டு சொல்றாங்க. எப்படி சனத்துஞ்சமு சனவாத்துன் அப்படி நம்ம அலிஃபையும் தாவையும் போட்டு ஜம் எடுக்கும் பொழுது அலிஃபையும் தாவையும் கொண்டு ஜம் எடுக்குகின்ற நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி சனவாத் சனவாத் என்று அவர்கள் சொல்கிற அந்த கூற்றின் ஆதாரத்தை கொண்டு. அவு சனஹாத்துன் ஆனால் நம்ம கூடுதலாக சனத்துஞ்சமு சனவாத்துன்னு சொல்றோம். சனஹாத்துன் ஜம்மு சொல்ற மிக மிக குறைவு. ஆனால் இவர் அறிஞர் இல்லவா, இவர் சொல்றாரு என்னன்னு கேட்டால் சனத்துனுங்கிற சொல்ல நம்ம ஜெம் எடுக்கிற நேரத்தில் சனவாத் சனஹாத்ன்னு சொல்வதனால அதனுடைய ஒருமை வடிவம் ஒன்று சனவுண்ட் இருக்கணும் அல்லது சனஹுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறாரு. பிதலீலி கௌலிஹிம் ஃபில் ஜம்இ பில் அலிஃபி வத்த அலிஃபையின் தாவையும் போட்டு அலிஃபையும் தாவையும் கொண்டு ஜெம் எடுக்குகின்ற நேரத்தில் அவர்களுடைய கூட்டின் ஆதாரத்தை கொண்டு எப்படி அவங்க சொல்றாங்க சனவாத் அல்லது சனஹாத் என்று அவர்கள் கூறுகின்ற அந்த ஆதாரத்தை கொண்டு அதனுடைய அடிப்படை ஒன்று சனவுன் அல்லது சனத்துன் என்று இருக்கும். அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க, ஃபலம்ம ஹதஃபு மினல் முஃப்ரதி அல்லாம ஒருமையில் நின்றும் அவர்கள் ஹதுவு செய்த போது, லம்மாண்டால் போது ஃபலமா எனவே அவர்கள் ஹதுவு செய்த போது, மினல் முஃப்ரத்னா ஒருமை வடிவத்தில் நின்றும் ஹதுவு செய்த போது, அல்லாம லாம் கலிமாவை ஹதுவு செய்த போது, அது லாம் கலிமா எது, வஹியல் வாவு அவில் ஹா அது வாவாக இருக்கும் அல்லது ஹாவாக இருக்கும். பிறகு அவ்வது அன்ஹா அதற்கு பகரமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஹா தனீஸ் முஅன்னஸினுடைய அந்த ஹா, முஅன்னஸினுடைய அந்த ஹான்று தா மர்பூத்தா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அராது ஃபி ஜம்இ தக்சீரி ஜம்மு தக்சீரில் அவங்க நாடினாங்க அன் எஜி அலுஹு அதை ஆக்குவதற்கு அலா சூரத்தி ஜம்இல் முதக்கரி சாலிம் முதக்கர் சாலிம் ஜம்முடைய வடிவத்தில் அதை ஆக்குவதற்கு அவர்கள் நாடினார்கள். ஐனி அதாவது நான் நாடுகிறேன், நான் ஐ மீன் இப்போ அதாவது நான் நாடுகிறேன், ஐனி நான் நாடுகிறேன், மஹ்தூமன் பில் வாவி வன்னூனி வாவையும் நூனையும் கொண்டு முடிக்கப்பட்டதாக இருப்பதை நான் நாடுகிறேன். ரஃபுடைய நிலையில் வபில் யா இவன் நூனி ஜர்ரன் வனஸ்பன் ஜர்ருடைய நஸ்புடைய நிலைமையில் யாவை கொண்டும் நூனை கொண்டும் முடிக்கப்பட்டதாக அது இருப்பதை நான் நாடுகிறேன். என்ன சொல்ல வரால், இந்த சனத்துன் என்கிற சொல்ல ரெண்டு விதங்கள்ல ஜம்மு தக்சீர் எடுக்கிறாங்க. ஒன்று சனவாத்துன் அப்படின்னு சொல்லி எனது எடுக்கிறாங்க அல்லது சனஹாத்துன்னு எடுக்கிறாங்க. இன்னொன்று முதக்கர் சாலிம் ஜம்முடைய வடிவத்தில் ஜம்மு தக்சீர் எடுக்கிறாங்க. எனவே சனத்துன் ஜம்மு சினூன் என்று சொல்வதனால சினூன் முதக்கர் சாலிம் ஜம்மு நம்ம சொல்றோம்ல, அது ஜம்மு தக்சீர் தான். ஆனால் அதனுடைய வடிவம் எப்படி இருக்குது, முதக்க சஞ்சமாக இருக்குது. அதனால தான் அதை வாவை கொண்டு நூனை கொண்டு நம்ம ரஃபுடி நமையில பயன்படுத்துகிறோம், யாவை கொண்டு ஜெர் நஸ்புடி நமையில பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறாரு. இல்லைய கூனதாலிக்க அது ஆகி விடுவதற்காக வேண்டி ஜப்ரன் லிமா ஃபாத்தஹு மின் ஹதுஃபில்லாம் ஜப்ரன் லிமா ஃபாத்து ஜப்ருன்றது அசல ஜபுன்றது ஒரு குறைய அடைக்கிறது, அதான் ஜபரன்றது குறை நிவர்த்தி செய்கிற ஒரு குறைய அடைக்கிறது. அப்போ அதை கிட்டத்தட்ட ஒரு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தானே, அதுக்கு பகரமாக இதை கொண்டு வந்து வைக்கிறது. ஜப்ரன் லிமா ஃபாத்தஹு அதற்கு தப்பி போன ஒன்றை அடைப்பதற்காக, மின் ஹதுஃபில்லாம் லாம் கலிமாவில் நின்றும் லாம் கலிமா ஹதுவு செய்யப்படுவது நின்றும் லாம் கலிமா ஹதுவு செய்யப்படுவது நின்றும் அதற்கு தப்பி விற்ற ஒன்றை அடைப்பதற்காக. அப்படின்னால் லாங்கலிமா ஹதுவு செய்யப்பட்டுட்டு ஸோ அதற்கு ஈடு செய்யறதுக்கு, அதுக்கு ஈடு செய்யறதுன்னு நாங்கள் சொல்லுவோமே, ஈடு செய்யறதுக்காகத்தான் அது நடந்திருக்குது. அந்த மாதிரி என்னது வாவை நூனையும் போட்டு ஜம் எடுத்திருக்கிறாங்க.
சனத்துன் ஜெமு சினூன. வகதாலிக்கல் கவுலு ஃபி நலாயிரிஹி. இது போன்றவைகளில், நலாயிரங்கிறது நலீருன் ஜெம்மு நலாயிர், நலீர் ஜெம்மு நலாயிர், இது போன்றவைகளிலே கூற்று அவ்வாறே இருக்கும். வக்கதாலிக்கினால் அவ்வாறே தான் இருக்கும். அல் கவுல் நல் கூற்று ஃபி நலாயிரிஹி, அது போன்றவைகள் அதுக்கு நிகரானவைகளிலேயும். என்ன சொல்ல வராண்டால், இப்போ சனத்துன் ஜெம்மு சினூன்று நம்ம சொல்வதை போல நீங்கள் ஏனைய சொல்கிறதமா இலா துஞ்சமு இலூன சுப துஞ்சமு சுபூனலாம் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் இதே விதிதான். என்னது, அதாவது லாம் கலிமா ஹதுவு செய்யப்பட்டதுனால அதுக்கு ஈடு செய்தறதுக்காக வேண்டி முதற்கு சஞ்சமாக அதை ஜெம்மெடுக்கும் பொழுது வாவையை போட்டு என்ன செய்கிறாங்க, வாவை நுண்ணையும் போட்டு ஜெம்மெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஃபி நல்லா இரிஹி, இந்த சினூன் பாபுக்கு நிகராக இருக்கக்கூடிய சினூன் என்கிற சொல்லுக்கு நிகரான ஏனைய சொல்கள் எது சொல்லலாம்? உதாரணமாக வஹிய, அவைகள், அதற்கு நிகரானவைன்னு சொல்லக்கூடியவைகளுக்கு உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால் இலத்துன் என்கிற சொல்லலாம். இலத்துன்னால் கூட்டம். இலத்துன் சொல்றது வந்து நான் அறிஞ்ச வகையில் இலத்துண்டல் கூட்டம் மாதிரி தான் எனக்கு ஞாபகம். செலாக்கள் வந்து இலத்துண்டல் பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜுஸ் இந்த கருத்துல. இலத்துன் ஜெமு இலூன. அதே மாதிரி இசத்துன் ஜெமு இசூன. இசத்துண்டலும் எனது கூட்டம் தான் அர்த்தம். அப்ப இலத்துண்டல் பாகம், இசத்துண்டல் அர்த்தம் கூட்டம். வசுபத்துன் ஜெமு சுபூன. சுபத்துனாலும் என்னது கூட்டம் தான் அர்த்தம். குலத்துன் ஜெம்மு குழுன. இந்த குலத்துன் என்கிற சொல் எனக்கு சரியா தெரியல பயன்பாட்டில், அது இன்றைக்கு இருக்கா இல்லையா. நானும் இன்றைக்கு தான் அதை இங்கே காண்றேன், வேற எங்கேயுமே காணலை. அது சொல்ல கொஞ்சம் பார்க்கணுமா, அந்த குலத்துன் என்கிற சொல் என்னன்றதை கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும். அது நான் கண்டில்லை, நான் பாவிச்ச மாதிரி எங்கேயுமே சாதாரண பயன்பாடுகளை காணலை. வனஹூதாலிக்க, அது மாதிரியானவைகள். அப்போ இலத்துன் பாகம், பாகம்டா ஜுஸ் ஒரு பங்கு பாகம். இசத்துன் சுபத்துன் அது ரெண்டுமே கூட்டம் தான், அது கன்ஃபார்மான அர்த்தம் தான். குலத்துன் எங்க சொல் எனக்கு சரியாக கருத்து தெரியாது, நான் கொஞ்சம் பார்க்கணும். வனஹூதாலிக்க காலல்லாஹு தஆலா அல்லதீன ஜஅலுல் குர்ஆன இலீன். அல்லதீன ஜஅலுல் குர்ஆன இலீன். அல்லதீனண்டா அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் ஜஅலுல் குர்ஆன குர்ஆனை ஆக்கி விட்டார்கள், இலீன் பல பாகங்களாக ஆக்கி விட்டார்கள். அனில் யமீனி வ அனி ஷிமாலி இசின், வலது புறத்திலும் இடது புறத்திலும் சில கூட்டங்களை இந்த அல்லாஹ் தஆலா என்னது குர்ஆன்ல சொல்றான். அப்போ இதில் வந்து ஒன்றுக்கு என்ன போட்டு வழக்கம் போட்டிக்கிறாங்க, அதான் இது போட்டுறாங்க இல்லையா, எந்த குர்ஆனாயத்தில் போட்டிருக்காங்க. சூரத்துல் ஹிஜ்ரில் வர வசனம், சூரத்துல் மஆரிஜில் வரக்கூடிய ஒரு வசனம் என்னது, அனி யமீனி வ அனி ஷிமாலி இசின் அப்படின்னு காட்டிக்கிறாங்க இல்லையா. ரைட். வமிம்மா ஹுமில அலா ஜம்இல் முதக்கரி சாலிமி, முதக்கர் சாலிம் ஜம்முக்கு சுமத்தாட்டப்பட்ட வைகளின் என்றும் உள்ளதுதான். வமிம்மா ஹுமில அலா ஜம்இல் முதக்கரி சாலிமி ஃபில் இயராப், இயராபுடைய விஷயத்தில் முதக்கர் சாலிம் ஜம்மின் மீது சுமத்தாட்டப்பட்டவைனால் முதக்கர் சாலிம் ஜம்மோட சேர்க்கப்பட்டவர் என்றும் உள்ளதுதான் பனூன, பனூன என்ற சொல்லுமாகும். பனூன என்கிற சொல்ல பார்த்தா இந்த சினூன மாதிரி தான் இருக்கு. ஆனால் சினூன் பாபுக்குள்ள பனூன அடங்காது. காரணம் என்னென்றால் இபுனுன் என்கிற சொல்லினுடைய ஜம்மு தான் பனூன. எனவே இபுனுன் என்கிற சொல் சனத்துன் மாதிரி கடைசியில் என்னது அந்த லாங்கலி மாதிரி செய்யப்பட்டு தா மறுபூத்தா வந்து சொல் அல்ல. எனவே அது தனி சொல்லாக தான் அதை பார்க்குறேன். பனூண்டால் இபுனுன் மகன், பனூண்டா ஆண் மக்கள் அப்படின்னு கருத்து, பன்மையான கருத்து. குர்ஆன் சொல் பயமத்த இருக்கு, அல்மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துனியா. வகதாலிக்க இல்லியூன, வகதாலிக்க இது அதே போலதான் இல்லியூன. இல்லியூன என்கிற சொல், இல்லியூண்டால் உயர்ந்த சுவனம், உயர்ந்த சுவனம் அல்லது உயர்ந்த படித்தரத்துக்கு சொல்றது. குர்ஆன்ல வருது தானே, கல்லா இன்ன கிதாபல் அப்ரரி லஃபி இல்லியின் வமா துராக மா இல்லியுன் கிதாபும் மர்கூம் அப்படின்னு வரக்கூடிய அந்த வசனம். வகதாலிக்க இல்லியூன வமா இன்னும் ஒன்றும், அஷ்பஹு அதற்கு ஒப்பாகி விட்டது அவ்விதமான ஒன்றும், மிம்மா சும்மிய பிஹி மினல் ஜுமுஇ ஜம்முகளில் நின்றும். ஏன்னா இப்போ அதற்கு மிம்மா சும்மிய பிஹி மினல் ஜுமுஇ ஜம்முகளில் நின்றும் அதற்கு பெயர் வைக்கப்பட்டு விட்டது, அல்லது யாருக்காவது பெயர் வைக்கப்பட்டு விட்டது அவ்விதமானதில் நின்றும் அதற்கு ஒப்பானவை. இப்போ இந்த இல்லியூனவுக்கு ஒப்பான வேற சொல் சும்மா கற்பனை செஞ்சு பார்த்தா எனக்கு படுற மாதிரி இந்த ரிப்பியூன சொல்லலாம் இல்லையா. அல்லாஹு தாலாவும் குர்ஆனை சொல்ல பயன்படுத்தி நினைக்கிறான். எனது ரிப்பியூன என்று சொல்றது இல்லையா. வலாக்கின் கூனு ரப்பானியூன், அந்த ரப்பானியூன் ஜம்மு ரப்பானியூன ரிப்பியூன என்னது அது சொல் அந்த குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் தான்.
எப்படி சிஜியூனையா சிஜியூனையா சிஜியூன் இல்லையே சிஜின்னு தானே இருக்கு சிஜின் சிஜின்னு சொல்ல ஒன்று இருக்கு சிஜியூன் இருக்கு அங்க சார் சொல் சிஜியூன் இல்ல இல்லியூன் இருக்குது சிஜியூண்டா அப்படி சொல்லணும் இல்லையே சிஜின்னு தான் இருக்கு சிஜின் என்னது இன்ன கிதாபல் ஃபுஜாரி லஃபி சிஜின் இன்ன கிதாபல் ஃபுஜாரி லஃபி சிஜின் தானே இருக்கு குரான சிஜியூன் இருக்குதா அப்படியே சொல்லணும் இல்லையே சிஜின் சிஜின்ங்கிறது வந்து அதல பாதாளம்னா பூமிக்கு அடியில 7வது பூமிக்கு கீழே உள்ள பகுதிக்கு தான் சிஜின் அப்படின்றது நாரஞ்ச வகையில. அல்லாஹு ஆலம். அலா தரா நீ பார்க்கவில்லையா அன்ன இல்லியீன என்ற சொல்லானது ஃபில் அஸ்லி அடிப்படையில் இல்லியுன் என்கிற சொல் வந்து லி உலா ஜெம்உன் லி உலா உலா என்கிற சொல்லினுடைய பன்மை வடிவம் தான் இல்லியுன் என்கிற சொல்லாகும். நுகில அந்தாலிக்கல் மஅனா அந்த கருத்தில இருந்து அது திசை திருப்பப்பட்டு வசுமிய பிஹி ஆயிலல் ஜன்னதி சுவனத்தினுடைய உயர்ந்த சுவனம், அதாவது சுவனச்சோலைகளில் மிக உயர்ந்த ஃபிர்தௌஸ் ஆயிலா நாங்கள் சொல்லுவோமே அந்த ஃபிர்தௌஸ் ஆயிலாவுக்கு அதை பெயராக வைக்கப்பட்டிருக்குது. இதே ஏராபு செய்யப்பட்டிருக்கிறது நலரன் இலா அஸ்லிஹி அதனுடைய அடிப்படையை கவனித்து. அதனுடைய அடிப்படை இது மாதிரி இருக்குது. இல்லியூன என்கிற அந்த சொல் வந்து ஆயிலா ஆயிலயானி ஆயிலவுன அப்போ ஆயிலவுன என்கிற சொல் மாதிரி தானே இல்லியூன என்கிறது இருக்குது. ஸோ அதனால வந்து மில்லியோன் வந்து மில்லியோன் வந்து ஜம்மு வந்து மலாயின் மில்லியோன் வந்து இந்த மாதிரி இல்லியூன் மாதிரி வராது. மில்யூனுன் ஜெம் மலாயின் அமதன் பில்லியூன் ஜெம் பலாய் என்னது பில்லியன் சொல்லுவோம் இப்போ பில்லியன் பில்லியோன்னு சொல்லணும் இல்லையே மில்யார்னு இருக்குது. மற்றது மில்லியூன் இதில் வராது. அதனால ஜெம் வந்து மலாயின். அப்போ பாருங்க சொல்றாரு என்றால் வகோரி பஹாதல் ஏராப இதே ஏராபு செய்யப்பட்டிருக்கிறது நவரனில் ஆசிரியர் அதனுடைய அடிப்படையை கவனித்துண்டா ஆயிலாவுடைய ஜெம் வந்து ஆயிலவுன. இப்போ ஆயிலவுனங்கிறத நம்ம வந்து ரஃபுடைய நிலைமையில் ஆயிலவுனன்னு சொல்கிறோம். ஆயிலா ஆயிலயானி ஆயிலவுன வந்து திருப்பி கஸ்ராவுடைய நிலைமையில் எப்படி வரும்? அக்ரமானி அக்ரமுன்னு அக்ரமீன அப்படித்தானே வரும். அக்ரமூன அக்ரமீனெல்லாம் என்ன நம்ம அதை முதக்க சஞ்சமுடைய ஈராபா நம்ம ஈராப் செய்வோம் அந்த இஸ்மு தஃப்தில் ஜெம்ம. ஸோ அதனால அதே மாதிரி இதுவும் என்னது அந்த இல்லியூனங்கிறதும் ஆயிலவுன மாதிரி ஒரு முதக்க சஞ்சமுடைய வடிவத்தில் இருக்கிறதுனால அந்த ஈராபை கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. காலல்லாஹு தஆலா கல்லா இன்ன கிதாபல் அப்ராரி லஃபி இல்லியின் நிச்சயமாக நல்லோர்களின் பட்டோலையானது லஃபி இல்லியின் என்ற உயர்ந்த சுவனச்சோலையில் அது உள்ளது. வமா அதுராக்க மா உமக்கு அறிவித்தது எது? மா இல்லியூன் என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்து தந்தது எது? அப்ப இங்க வந்து கல்லா இன்ன கிதாபுல் லஃபி இல்லியின் என்னது இல்லியின் யாவை கொண்டு ஜெர்ரு செய்யப்பட்டிருக்குது. வமா அதுராக்க மா இல்லியூன்ங்கிறது முபுதா முஆஹராக அல்லது ஹபர் அது வந்திருக்கிறதுனால முபுதா முஆஹர் அல்லது என்னது ஹபர் எங்க 2 ஈராபுக்கு செய்யலாம். அப்போ கூடுதலாக நம்ம அதுக்கு வந்து ஹபர் என்கிற ஈராப் தான் செய்வோம். அப்போ ஹபருக்கு ரஃபு செய்யணும். ஸோ இல்லியூன் வாவை கொண்டு ரஃபு நிகழ்ந்திருக்குது. ஃபஅலா தாலிக்க அதன்படிக்கு இதா சம்மை தரஜுலன் ஒரு மனிதருக்கு நீ பெயர் வைத்தால் ஜெய்தூன என நீ பெயர் வைத்தால் குல் தனி சொல்வாய் ஹாதா ஜெய்தூன வரஐத்து ஜெய்தீன வமரர்த்து பி ஜெய்தீன என்று சொல்வாய். இப்போ நாங்களும் ஆக்கர்களுக்கு முஜாஹிதீன் பேர் வச்சிருக்கிறோம். என்ன பேர் வச்சிருக்கிறோம்? ஜம்முல முஜாஹிதீன் பேர் வச்சிருக்கிறோம். இப்ப முஜாஹிதீன் ஒரு ஆளுக்கு பெயர் வச்சிட்டால் இவ எப்படி சொல்றது? ஜா முஜாஹிதூன ரஐத்து முஜாஹிதீன மரத்து பி முஜாஹிதீன்னு சொல்றதான்னு கேட்டா ஒரு ஆளுக்கு அசில்லையே முஜாஹிதீன் வைக்கப்பட்டுன்னு சொன்னால் அதப்புறம் ஒரு ரஃபுடைய நிலைமை நம்ம முஜாஹிதூன்னு மாத்திரல்ல. அப்ப அதை எப்படி சொல்லணும்? ஜா முஜாஹிதி நூன்னு தான் சொல்ல வேண்டி வரும். எனக்கு அப்படித்தான் விளங்குது, வேற வழி ஒன்று இல்லாத. இப்போ சில ஜெம்முவான பேர்கள் இருக்குத்தான். அபுரார்னு நம்ம பேர் வைக்கிறோம். உண்மையிலே பர்ரு ஜெம்மு அபுரார் அது ஜெம்மான சொல்லிட்டேன். அது பிரச்சனை இல்லை. அது வந்து ஜம்மு தக்சீர் தானே. அதை ஹரக்கத்தை வெளிப்படுத்த நம்ம தெளிவாக ஜா அபுராருன் ராய்த்து அபுராரன் மரத்து பி அபுராரின்னு ஜம்மா சொல்லல.
ஆனா முஜாஹிதீன் மாதிரி ஜம்மு தக்சீரான ஒரு சொல்ல இந்த மாதிரி யாவை கொண்டு பேர் வைக்கப்பட்டுட்டுன்னு சொன்னா இப்படி சொல்றது ஜா முஜாஹிதீனு அப்படி சொல்வதா ஜா முஜாஹிதீனுன் அப்படின்னு இரவு சொல்வதா? இதான் உள்ள பிரச்சனை. அப்ப ஆக்கள் சொல்றாங்க என்னன்னு கேட்டால் அதை எப்படி வச்சாங்களோ அந்த அசில் படி பயன்படுத்தணும். அதுக்கு ஹிகாயத்துல் ஹால்னு சொல்றது. ஹிகாயத்துல் ஹால்னா அதாவது அதை 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 வச்ச மாதிரியே அதை அப்படியே பயன்படுத்துறது. அப்ப வச்ச மாதிரின்னா எப்படி உஸ்தாத்? இப்ப நம்ம முஜாஹிதீன் நம்ம சுக்குனை கொண்டு வச்சுட்டோம் பேர். இப்ப அவ எப்படி அதை வந்து நம்ம கையாளுறது? சரியான என்னது சிக்கல் ஒன்று தான் எப்படி பயன்படுத்துறதுங்கிறது. ஜா முஜாஹிதூன ராய்த்து முஜாஹிதீன்னு சொல்லி அப்படி பயன்படுத்துவதா, அல்லது ஜா முஜாஹிதீன் ராய்த்து முஜாஹிதீன் எல்லா டைம்லையுமே சுக்குன்லேயே சொல்வதா, அல்லது ஜா முஜாஹிதீனு ராய்த்து முஜாஹிதீன இந்த மாதிரி என்னது ஒரு கைரு முன்சரிப்புடைய அமைப்பில் அதை பயன்படுத்துவதா? கொஞ்சம் அதை என்னது பார்க்கத்தான் வேணும் போல விளங்குது இல்லையா? எனக்கும் சரியா படுகுது இல்லை அதை எப்படி சொல்றது அப்படின்னு. இவர் சொல்றாரு, ஒரு ஆளுக்கு நீங்க ஜெய்தூன்னு பேர் வச்சிங்கன்றால் அதை ஹாதா ஜெய்தூன ராய்த்து ஜெய்தீன மரத்து பி ஜெய்தீனன்னு மாற்ற இயலும்ன்றாரு. இப்படி மாத்தினா இப்ப ஸ்ரீலங்காவில எவ்வளவு பெரிய குழப்பம் வரும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஜொப் விஷயத்துல, ஒரு பாஸ்போர்ட் விஷயத்துல எல்லாம் என்னது ஒரு அல்லது ஒரு வழக்கு விஷயத்துல, பதிவு செய்யற விஷயத்துல எல்லாம் என்னடா ஒன்றுல முஜாஹிதூன் இருக்குது, முஜாஹிதீன் இருக்குது, சண்டை பிடிப்பானா இல்லையா? சண்டை பிடிப்பானோல். அரபுக்கு ஹரக்க சேஞ்ச் ஆகும் பொழுது வரக்கூடிய அந்த மாற்றங்கள் என்கிறது வேற. தமிழுக்கு சரியான குழப்பம் கொண்டு வந்துடும். எனவே நாங்கள் சொல்லுவோம் ஒன்று அரபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈடு கொடுத்து போகணும். அப்படி இல்லாட்டி உள்ளதை உள்ளபடியே பயன்படுத்த வேண்டும். ஃபதுரிபுஹு, எனவே அதற்கு நீ ஏராபு செய்வாய். கமா குந்த துரிபுஹு, அதற்கு நான் அடிப்படையில் நீ எப்படி ஏராபு செய்வாயோ அதே மாதிரி. கமா குந்த துரிபு, அதற்கு நீ ஏராபு செய்து கொண்டிருந்ததை போலவே அதற்கு நீ ஏராபு செய்வாய். ஹைசு கான ஜெம்மன் ஜெம் ஹீன கான ஜெம்மன் சாரி ஹீன கான ஜெம்மன் ஜெம்மாக அது இருந்த நேரத்தில் நீ அதற்கு எப்படி ஏராபு செய்தாயோ அதே போன்று நீ எங்கும் ஏராபு செய்வாய். அப்ப என்ன சொல்ல வராண்டால், ஒரு ஆளுக்கு நம்ம ஜெய்தூன்னு பேர் வச்சிட்டோம்டால் அதை நம்ம வசனங்கள்ல கொண்டு வரும் பொழுது அந்த வசனத்தினுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ரஃபுடைய நிலைமையில வாவை கொண்டும் நஸ்புஜருடைய நிலைமைகள்ல யாவை கொண்டும் பயன்படுத்த வேணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்றாரு. ரைட். அடுத்தது பாருங்க, வ உலாத்து, இன்னும் உலாத்து என்ற சொல்லுமாகும். வமா ஜுமிஅ பி அலிஃபின் வதாஇன் மஸீதத்தைனி, வமா இன்னும் ஒன்றுமாகும், ஜுமி அது ஜெமெடுக்கப்பட்டு விட்டது, பி அலிஃபின் வதாஇன் அலிஃபையின் தாவையும் கொண்டு ஜெமெடுக்கப்பட்டு விட்டது, மஸீதத்தைனால் மேலதிகமான அலிஃபையின் தாவையும் கொண்டு. மஸீதத்தைனா இப்போ ஜாயித் மேலதிகமான எக்ஸ்ட்ரா அலிஃபையும் தாவையும் கொண்டு ஜெமெடுக்கப்பட்ட ஒன்று. வமா சும்மிய பிஹி மின்ஹுமா, வமாண்டால் இன்னும் ஒன்று, சும்மிய பிஹி அதை கொண்டு பெயர் வைக்கப்பட்டு விட்டது அத்தகையவைகளும். மின்ஹுமாண்டால் அந்த ரெண்டில் நின்றும்ன்றது என்னது அது ஒமா சும்மிய பிஹி மின்ஹுமா. இந்த மின்ஹுமாண்டு வரக்கூடிய லமீர் வந்து மீளுது உலாத், அதே மாதிரி என்னது ஒமா ஜுமிய பி அலிஃபின் வத்தாயின், அப்படித்தான் எனக்கு வழங்குது. அல்லாஹு ஆலம் அந்த ரெண்டுலையும் எதுக்கெல்லாம் பேர் வைக்கப்பட்டிருக்குதோ. அப்படின்னால் சில சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன செய்வோம் கேட்டால் சில இடங்களுக்கு அலிஃபையும் தாவையும் கொண்ட ஒரு சொல்ல கொண்டு பேர் வச்சிருப்போம். உதாரணம் பாருங்க, நாங்கள் சொல்லுவோம் அரஃபா என்கிற அந்த மைதானத்துக்கு அரஃபாத்துன்னு சொல்றோம். அப்ப இந்த அரஃபாத்துன் என்கிற சொல், அரஃபாத் என்கிற சொல் அலிஃபையும் தாவையும் கொண்டு ஜெம்மெடுக்கப்பட்டு அந்த இடத்துக்கு மக்காவில் அடிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம அரஃபாத்துன்னு பேர் வச்சிருக்கிறோம். அரஃபான்னு சொல்ல அரஃபாத்துன்னு சொல்றேன். பெரும்பாலும் அரஃபான்னு சொன்னால் தினத்தை குறிக்கும், அரஃபாத் என்று சொன்னால் இடத்தை குறிக்கும். அதனால யௌமு அரஃபாண்டு வந்ததுனால ஹதீஸ்கள்ல வந்து நம்ம காலத்தை அடிப்படையாக கொண்டு தான் அரஃபா தினத்தை நம்ம செய்யணும் தீர்மானிக்கணுமே தவிர இடத்தை கொண்டு அல்ல. ஏன்னா அரஃபாத்ன்றதான் இடத்தை குறிக்கும். அதனால தான் நம்மளும் என்ன சொல்றோம் கேட்டால் ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நாள் மக்காவை நீங்க பார்க்காதீங்க, ஒன்று கூடக்கூடிய இடமாகி அந்த மக்காவை நீங்க பார்க்காதீங்க. மக்காவில் இப்ப பிற பார்க்குறாங்களோ அன்றைக்கு தான் நாங்களும் அரஃபா நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. மாறாக உங்களோட நாட்டுக்கு நீங்கள் எப்போ பிற பார்த்தீங்களோ அதன் அடிப்படையில் கொண்டாடுங்க. அந்த அதன் அடிப்படையில் நீங்கள் நோம்பு பிடிங்க. காரணம் என்னென்னு கேட்டால் அரஃபா தினத்தை தீர்மானிப்பது இடத்தை கொண்டா காலத்தை கொண்டா, ஜமான மக்கான் என்றால் ஜமான். ஏன்னா அரஃபா என்கிற சொல் ஜமானுக்கு தான் வரும், அரஃபாத் என்கிற இடத்துக்கு வரும். அது என்னது குர்ஆன்ல வந்திருக்குது. எப்படி குர்ஆன்ல வருது? லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபதுலம் மின் ரப்பிக்கும் ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின், அரஃபா என்கிற அந்த இடத்திலிருந்து நீங்கள் திரும்பி சென்றால்,
அல்லாஹுவை நீங்கள் வந்து முஸ்தலிஃபா என்கிற அந்த இடத்துல வச்சு நினைவு கூறுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இப்படி ஃபைதா ஃபல்து மின் அரஃபாத்தின் ஃபதுக்குருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராம். மஷ்அருல் ஹராம்ங்கிறது முஸ்தலிஃபா. அப்போ அது வந்து 9ஆம் நாள் முடிஞ்சு 10ஆம் நாள் தரிக்கக்கூடிய அந்த இரவு பொழுது முஸ்தலிஃபாவில் அல்லது மஷ்அருல் ஹராம்னுவாங்க. அது ஜுமா என்று பேருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அது ஃபிக்கு சட்டத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம், அது வேறு விஷயம். இப்போ இந்த அரஃபாத்ங்கிற சொல்லம் எப்படி கையாளுறது? அப்போ நாங்கள் சொல்லுவோம் வந்து ஹாதிஹி அரஃபாத் லஹபுத்து இலா அரஃபாத்தின் தானே. அதே மாதிரி நஸ்புக்கு எப்படி ஒரு அரஃபாத்னு சொல்ல கொண்டு வரலாம்? நஸ்புக்கு வந்து இப்படி சொல்லலாம், ஜுருத்து அரஃபாத்தின், அரஃபா என்கிற இடத்தை நான் தரிசித்தேன். அப்போ நம்ம அதை எப்படி தான் பயன்படணும்? ஹாதிஹி அரஃபாத்துன் ஜுருத்து அரஃபாத்தின், அடுத்தது தஹபுத்து இலா அரஃபாத்தின். அந்த மாதிரி என்னது அந்த சொல்ல நம்ம கையாளணும் அப்படின்னு தான் சொல்ல வராது. ஒமா சும்மிய பிஹின்றது என்னது, அந்த அலிஃபையின் தாவையும் கொண்டு ஜெம்மெடுக்கப்பட்டு வரக்கூடிய சொற்களை ஒன்றுக்கு பேராக நம்ம வச்சுட்டோம்னால் இந்த மாதிரி தான் கையாளணும். இதே மாதிரி அரபுலகில் இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, அதுரு ஆத் அப்படின்னு ஒரு இடம் ஒன்று இருக்கு இல்லையா? அல்லது திரா உன் ஜம்மு அதுரு அதுருங்கிற ஜம்ம அதாவது கைண்ட கருத்தம், ஆம்ஸ் கைண்ட கருத்தில் வரக்கூடிய அந்த திராங்கிற சொல்ல ஜெம்மெடுத்தல் அதுரு அதுரு கூட ஜெம் வந்து அதுரு ஆத் இடத்துக்கும் வரும். அதே மாதிரி கைகள் கருத்துலையும் அது வரும். அதுரு ஆத் என்கிற சொல் வந்து இடத்துக்கு வந்துட்டுனால அதை நம்ம அப்படி தான் கையாளணும். அரஃபாத் என்கிற சொல்ல கையாளுற மாதிரி தான் பயன்படுத்தணும். ஃபயுன் சபுபில் கஸ்ரா, கஸ்ராவை கொண்டு அதுக்கு நசுபு செய்யப்படும் இல்லையா? நஹு ஹலகல்லாஹு சமாவாத்தி, சமாவாத்ங்கிறது அல்லாஹு தாலா வானத்துக்கு வைத்திருக்கக்கூடிய இப்போ அரபு சொல் இல்லையா? சமா உன்யம் சமாவாத். அப்போ அதை நம்ம முன்னஸ் சாலிம் ஜம்மு மாதிரி தான் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி அஸ்தஃபல் பனாத்தி, அஸ்தஃபல் பனாத்தி நம்ம இருக்கிற பக்கம் சரிதானே? இப்படி தாண்டி போய்த்தோமா இல்லையே? சரியா தானே போகிறோம், ரைட். அஸ்தஃபல் பனாத்தி, அஸ்தஃபல் பனாத்தில வரக்கூடியது வந்து என்னென்னா அந்த ஆரம்பத்தில் வர ஹம்சா வந்து கேள்வி சொல், இஸ்திஃபாம். அது இஸ்திஃபாம், அதாவது ஹம்சத்துல் இஸ்திஃபாம். அசில்ல இஸ்தஃபாங்கிறது தான் சொல். அந்த இஸ்தஃபா என்கிற சொல்லுக்கு முன்னால் ஹம்சத்துல் இஸ்திஃபாம் வந்ததுனால ஏற்கனவே அந்த ஃபியல்ல இருந்த ஹம்சத்துல் வசல் விழுந்து அந்த ஹம்சத்துல் இஸ்திஃபா மட்டும் வரத்துக்குள்ள இருக்குது. அஸ்தஃபல் பனாத்தி அலல் பனி, அல்லாஹு தாலா ஆண் குழந்தைகளை பார்க்கிலும் பெண் குழந்தைகளை தேர்வு செய்து விட்டானா அப்படிங்கிற கருத்து. அஸ்தஃபல் பனாத்தினால் அவன் தேர்வு செய்து விட்டானா, அல் பனாத்தி பெண் குழந்தைகளை, அலல் பனி ஆண் குழந்தைகளை பார்க்கிறோம். பின்துன் ஜமு பனாத், பின்துன் ஜமு பனாத். அப்போ இந்த மாதிரி உலாத் என்கிற சொல், அதே மாதிரி அலிஃபையின் தாவையும் கொண்டு ஜெம்மெடுக்கப்பட்ட சொற்கள் அல்லது அதை கொண்டு பேர் வைக்கப்பட்ட சொற்கள், இந்த எல்லா சொற்களையுமே நம்ம பயன்படுத்தும் பொழுது ஈராப் நம்ம எப்படி செய்கிறோன்னு கேட்டால், ரஃபு வந்து நேரடியாக வெளியாகி வரும். ஜெர்ரு செய்கிற நேரத்தில் கஸ்ராவை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? அங்கே ஜெர்ரு செய்கிறோம். கஸ்ராவை கொண்டு நஸ்பு செய்கிற நேரத்தில் கஸ்ராவை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? நஸ்பு செய்கிறோம். கஸ்ராவை கொண்டு நம்ம நஸ்பு செய்கிறோம். பாருங்கள், ஹலக்கல்லாஹு அஸ்ஸமாவாத்துன்னு சொல்லாமல் ஹலக்கல்லாஹு அஸ்ஸமாவாத்தின்னு சொல்கிறோம். அஸ்தஃபல் பனாத்துன்னு சொல்லாமல் அஸ்தஃபல் பனாத்தின்னு சொல்கிறோம். என்று அது வந்து நாங்கள் சொல்கிற முவன்னஸ் சாலிம் ஜம், முவன்னஸ் சாலிம் ஜம். உலாத்துனால் உடை என்று கருத்து. அதாவது உலாத்துன்றது அது உடைய அப்படின்ற கருத்தில் வரக்கூடிய சொல். உலுன்றது வந்து ஆண் பாலுக்கு வரும், உலாத்திங்கிறது அது பெண் பாலுக்கு வரும். இப்போ நம்ம குர்ஆன் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் வ உலாத்து ஹம்லின் அஜலுஹுன்ன, அதாவது கர்ப்பம் தரித்த பெண்கள் அவங்களுடைய இத்தா காலம் என்னன்னு கேட்டால் அப்படின்ட்டு வரக்கூடிய அந்த வசனத்தில் வ உலாத்துல் அஹ்மாலி, வ உலாத்துல் அஹ்மால், அந்த கர்ப்பம் தரித்த பெண்கள் வந்து அவங்களோட இத்தா காலம் வந்து குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். அல்ல வ உலாத்துல் அஹ்மாலி அஜலுஹுன்ன ஐயலன ஹம்லஹுன்ன. ரைட், சரி. அடுத்த பகுதியை கொஞ்சம் வாசிப்பா பாருங்க. அல்பாபுர் ராபிகு மிம்மா ஹரஜ அனில் அஸ்லி, அடிப்படையை விட்டும் வெளியேறியவைகளில் நின்றும், அடிப்படையை விட்டும் அடிப்படை ஈராபை விட்டும் வெளியேறியதில் நின்றும் உள்ள 4வது பாடம், 4வது பாபு வந்து மா ஜுமி அபி அலிஃபின் வதா இன் மசிதத்தைனி, அலிஃபையின் தாவையும் கொண்டு மேலதிகமான அலிஃபையின் தாவையும் கொண்டு ஜெம்மெடுக்கப்பட்ட ஒன்றாகும். கஹிந்தாத்தின், ஹிந்தாத் என்பதை போல. அல் ஹிந்தாத்தின் அலிஃபிலாம் போட்டு வந்துருந்தா தான் மிச்சம் நல்லது. கல் ஹிந்தாத், அல் ஹிந்தாத் அலிஃபிலாம் போடணும் அடுத்துக்கு. வஸைனபாத்தின்லையும் என்னது வஸைனபாத்தின் அலிஃபிலாம் போடுவது தான் அது மிக பொருத்தம்.
என்ன நம்ம முந்தி ஜெய்தூனைய வந்து அஸ்ஸைதூன்னு சொன்னதை போல இங்கேயும் இந்த அல் ஹிந்தாத்து அஸ்ஸைனபாத்துன்னு சொல்றது தான் பொருத்தம். ஃபைன்னஹு யுன்சபு பில் கஸ்ரா, இதுக்கு கஸ்ராவைக்கு நஸ்பு செய்யப்படுகிறது. நியாபத்தன் ஃபத்ஹா, ஃபத்ஹாவுக்கு பகரமாக கஸ்ராவுக்கு நம்ம நஸ்பு செய்வோம் என்று அது வந்து முவன்னஸ் சாலிம் ஜம். தகூலு நீ சொல்வாய் ரஐத்துல் ஹிந்தாத்தி ரஐத்து அஸ்ஸைனபாத்தின்னு சொல்வாய். கால் அல்லாஹு தஆலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஹலகல்லாஹு ஸமாவாத்தி, அதே மாதிரி அஸ்தஃபல் பனாத்தின்னு சொல்றான். ஃபஅம்மா ஃபிர் ரஃப்இ வல் ஜர்ரி, ரஃபுலையும் ஜெருலையும் நீ சொல்வாய், ரஃபுலையும் ஜெருலையும் ஃபஇன்னஹு அலல் அஸ்ல், நிச்சயமாக அது அடிப்படையின் படிக்கே வரும். அடிப்படை ஏறாவே நம்ம செய்வோம். எப்படி தகூலு ஜாஅத்தில் ஹிந்தாத்து, அதே மாதிரி மரர்த்து பில் ஹிந்தாத்தின்னு ஜெர்ருடைய நிலைமையில நீங்க சொல்வீங்க. ஃபதர்ஃபஉஹு பில் லம்மா, லம்மாவை கொண்டு ரஃபு செய்வாய். மரர்த்து பில் ஹிந்தாத்தின்னு சொல்லும் பொழுது ஃபதஜுர்ருஹு பில் கஸ்ரா, கஸ்ராவை கொண்டு அதுக்கு ஜெரு செய்வாய். வலா ஃபர்க பைன ஐயகூன முஸம்மா ஹாதல் ஜமீ முவன்னஸன் பில் மஅனா, வலா ஃபர்கனால் எந்த வித்தியாசமும் இல்லை, பைன ஐயகூன முஸம்மா ஹாதல் ஜமீ, இந்த ஜம்ம கொண்டு பெயர் வைக்கப்பட்டது இருப்பதும், முவன்னஸன் முவன்னஸாக இருப்பதும், பில் மானா கருத்தடிப்படையில் முவன்னஸ், கருத்தடிப்படையில் முவன்னஸ் என்ன அர்த்தம்? அந்த சொல் பெண்பாலுக்கே உரிய சொல். உதாரணமாக ஹிந்துங்கிறது வந்து பொம்பளைக்கு தான் பேர் வைக்கிற, ஹிந்தை கொண்டு போய் ஒரு ஆம்பளைக்கு பேர் வைக்கிறல்ல, வஹிந்தாத் அவு பித்தாய் அல்ல சில சொற்கள் இருக்குது வந்து அது முவன்னஸ் தான். ஆனா தாவை கொண்டு நம்ம என்ன அந்த 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 முவன்னஸினுடைய தா வந்து அந்த தாவுக்கு நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் அது அந்த அந்த சொல் வந்து முதக்கராக இருக்கலாம், சொல்லல அந்த 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 பெயர் ஒரு ஆளுக்கு ஒரு ஆணுக்கு இருக்கலாம், ஆனால் சொல் நம்ம வந்து அதை பெண்பாலாகத்தான் நம்ம கருதுவோம். உதாரணமாக தல்ஹா என்கிறது ஆம்பளைக்கு தான் பெயர், ஆனா கடைசின்னு வந்து இருக்குது தாவு தனிஸ் வந்திருக்குது. எனவே தான் நம்ம கயிறு முன்சைஃபாக அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அவு பித்தா என்று சொல்றாரு என்னன்னு கேட்டால், அல்லது தாவை கொண்டு என்னது அது முவன்னஸாக அந்த சொல் பார்க்கப்படும், ஆனால் ஆம்பளைக்கு பேர். அது மாதிரி நிறைய சொல்லிருக்கா இல்லையா, தல்ஹா, உசாமா, அலி ஜும்ஆ, ஜும்ஆன்ற சொல், முஆவியா, இக்ரிமா, இப்படி ஏராளமான சொற்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னது கடைசியில தா வந்திருக்குது, தாவு தனிஸ்தன் அது, ஆனால் ஆம்பளைக்கு பேர். அவு பித்தாஇ வல் மஅனா ஜமீஅன், இன்னும் சந்தர்ப்பங்களில் வந்து சில சொற்களுடைய அல்லது சில ஆக்களுடைய பெயர்ல, சில பெண்களுடைய பெயர்ல தா வந்திருக்கும். அது அது அசில்லையும் பெண்ணுக்குரிய பெயர் தான், அதனுடைய இறுதியிலையும் தாவு தனிஸ் வந்திருக்கும். இது மாதிரி கஃபாத்திமத்த ஒ ஃபாத்திமாத், ஃபாத்திமா என்கிறது பொம்பளைக்குரிய பெயர், அதே டைம்ல முவன்னஸினுடைய தாவும் அங்கே சேர்ந்து வந்திருக்குது. அப்போ அங்கே வந்து இரட்டிப்பான என்னது தனிஸ் பெண் பெண்மைப்பாடு அங்கே நிகழ்ந்திருக்குது. அவு பில் அலிஃபில் மக்சூரா, அல்லது முவன்னஸாக அது இருக்கும் எதை கொண்டு கேட்டால் அலிஃபுல் மக்சூரா, அது அலிஃபுல் மக்சூரானா ஒரு அலிஃப் வாரது, மேலதிகமான ஒரு அலிஃப் வார இறுதியில. ஹுபுலா ஹுபுலையா, இப்போ ஹுபுலா எங்கிற சொல்ல பாருங்க, ஹுபுலான கற்பினி, கற்பினின்னு சொல்லுங்க, நம்ம கற்பினின்னு சொல்றது இல்லையா, கற்பினி ராதானி வரும், கற்பினி பிரெக்னட் மத, அவங்களுக்கு சொல்லணுமா ஹுபுலான்னு சொல்லி. இப்போ இந்த ஹுபுலாவில் வரக்கூடிய அஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஹபிலத் தஹ்பலு, என்னது ஹபலன் ஃபஹிய ஹுபுலா, அதான் எனக்கு சர்ஃபு. ஹபிலத் கருப்பம் தரித்தால், தஹ்பலு கருப்பம் தரிப்பால், ஹபலன் கருப்பம் தரித்தல், ஃபஹிய ஹுபுலா அவள் கருப்பம் தரித்தவள் நம்ம சொல்லுவோம் சர்ஃப். அப்போ இந்த ஹுபுலா என்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து கடைசியில் அலிஃபுல் மக்சூரா வந்து முவன்னஸாக இருக்கு. அப்போ முவன்னஸாக வருவது ஒன்று பில் மஅனா, அடுத்தது பித்தா, அடுத்தது பித்தா இவல் மஅனா, மற்றது பில் அலிஃபில் மக்சூரா கஹுபுலா ஹுபுலையாத் அவு அவில் மம்தூதத்தி, அல்லது அலிஃபுல் மம்தூதா இரண்டு அலிஃபுல் வருவதுன கசஹரா சஹராவாத்தின். இப்போ சஹராண்டச்ச அசுல்ல சாஹாரா அதான் அடிப்படை மூன்று எழுத்துக்கள், அதுக்கு மேலதிகமாக ஒரு ஹம்சாவும் ஒரு அலிஃபும் வந்திருக்கு. எனவே நீட்டப்பட்டு வரக்கூடிய நெடில் அலிஃப் சஹ்ராஉ ஜமு சஹராவாத்துன்னு வந்திருக்கு. தொடர்ந்து அவதானிங்க. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டால், அவில் மம்தூதத்தி அல்லது மம்தூதத்தான அலிஃபை கொண்டு முவன்னஸாக அது இருப்பதுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ அந்த இந்த 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 மாதிரி ஜம்மாக வரக்கூடியது வந்து ஒன்று மஅனா அடிப்படையில் முவன்னஸாகவும் இருக்கலாம், அல்லது தா அடிப்படையில் முவன்னஸாக இருக்கலாம், அல்லது அது அலிஃபுல் மக்சூராவை கொண்டு முவன்னஸாக இருக்கலாம், அல்லது மம்தூதத்தான் அலிஃபை கொண்டு முவன்னஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம ஜெம் எடுக்கும் பொழுது அலிஃப்தாவை போட்டு நம்ம ஜெம் எடுத்தோம் என்று சொன்னால் அதை எல்லாத்தையும் நம்ம கையாளுறது இப்படித்தான்னு சொல்றாரு.
சஹராங்கிறது பாலைவனம், சஹராவாத் பாலைவனங்கள். அவ் யகூனு முசம்மாகும், அல்லது அதை கொண்டு பெயர் வைக்கப்பட்டது இருப்பது, முதக்கராக இருப்பதும் பிரச்சனை இல்லை. உதாரணமாக க இஸ்தபுலுன் ஜம்மு இஸ்தபுலாத். இப்போ இஸ்தபுலுன் ஜம்மு இஸ்தபுலாத்ன்றச்ச ஒருமை முதக்கராக இருக்குது. ஜெம் எடுக்கும் பொழுது நம்ம அலிஃப்தாவை கொண்டு ஜெம் எடுக்கணும். அப்படி ஏராளமான சொற்கள் இருக்குது. என்னது ஒருமையாக இருக்கும் பொழுது இப்படி இருக்கும், ஜெம் எடுக்கும் பொழுது மாறு. பாருங்க, மஅதூத் ஜம்மு மஅதூதாத், மஜிசூம் மஜிசூமாத், மன்சூப் மன்சூபாத், நிறைய சொல் இருக்குது. அப்படி நம்ம ஜெம் எடுக்கிறோம். அப்போ அலிஃபைன் தாவை போட்டு ஜெம் எடுக்கிறோம். ஆனால் அதனுடைய ஒருமை வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால் எப்படி இருக்குது, முதக்கராகத்தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் அதை அலிஃபைன் தாவையும் போட்டு நீங்கள் ஜெம் எடுத்தீங்கன்னா இதே சட்டம் தான் நமக்கு வரும். எனது கஸ்ராவை கொண்டு தான் நஸ்பு செய்வது. இப்போ இஸ்தபுல்னு என்ன அர்த்தம்? இஸ்தபுல்னா தொழுவத்துக்கு சொல்ற, தொழுவம் இஸ்டபிள். இப்போ இங்கிலீஷில் உள்ள அதே வேர்டு தான் அது. தொழுவம்னு சொல்லுவாங்க இல்லையா, மாட்டு தொழுவம், ஆட்டு தொழுவம் அப்படின்னு சொல்றது. இந்த இது வந்து இஸ்தபுல்னு பெரும்பாலும் பயன்படுத்துறது என்னது இந்த ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய தொழுவங்களுக்கு சொல்றது. தொழுவம்னா என்ன அர்த்தம்? அந்த ஆடு மாடு படுக்கிற, ஒட்டகங்கள் படுக்கிற அந்த இடம், அந்த காலைன்னு சொன்ன காலன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே சிங்களத்தில், காலன்ற. ஹம்மாம், ஹம்மாம் அப்படிங்கிறது வந்து பாத்ரூம் இல்லையா. அது பொதுவாக நம்ம குளியல் அறைக்கு சொல்றது. அது ஒருமையாக இருக்கும் பொழுது முதக்கராக இருக்குது. அது நம்ம ஜெம் எடுக்கும் பொழுது ஹம்மாமாத் அலிஃபைன் தாவையும் போட்டு ஜெம் எடுக்கிறோம். எனவே ஹம்மாமாத் மாதிரி. அப்போ இதை நம்ம சொல்லும் பொழுது என்னது, தஹல் துல் ஹம்மாமாத்தி அப்படி நம்ம சொல்லணும். وكذلك لا فرق بين أن يكون قد سلمت بنية واحده كضخمة وضخمات. وكذلك لا فرق بين أن يكون قد سلمت بنية واحده. بنية واحده என்றால் வாஹிதுங்கிறது முஃப்ரதை குறிக்குது இந்த இடத்துல அர்த்தம். அதனுடைய ஒருமை வடிவம். பின்யாண்டால் சீகாண்டன் அர்த்தம், ஒரு சொல்லினுடைய வடிவம், ஸ்ட்ரக்சர். அப்போ ஒருமையினுடைய வடிவம் வந்து சிதையாமல் இருப்பதும் பிரச்சனை இல்லை. சலீம் என்றது சீராகி மாற. இப்போ பாருங்க, லஹ்மத்துன் என்கிற சொல் நம்ம ஜெம் எடுக்கிறோம். லஹ்மாத்துன்றச்ச வந்து அங்கே எந்த பெரிய அளவு மாற்றங்கள் இங்கே நடந்தில்லை, அந்த ஒருமை வடிவத்தில் மாறி இல்லை. எனவே இப்படி அதனுடைய ஒருமை வடிவம் சீரானதாக ஆகிவிடுவதற்கு மத்தியிலும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றாரு. அப்படின்னு அர்த்தம், அதனுடைய ஒருமை வடிவம் சிதையாமல் இருப்பதும் பிரச்சனை இல்லை. கலஹ்மத்தின் வலஹ்மத். லஹ்மத்துனால் பிரமாண்டமான எனது கட்டிடத்துக்கு சொல்றது. கட்டிடம் மட்டும் இல்லை, பொதுவாக லஹ்மத்துன் அப்படிங்கிறது பிரமாண்டமானதுக்கு சொல்றது. பிரமாண்டமான எதுவாக இருந்தாலும் அதுக்கு பொருந்தும். இப்போ பிரமாண்டமான கட்டிடம், பிரமாண்டமான கப்பல்கள், டைட்டானிக் கப்பல் மாதிரி பிரமாண்டமான கப்பல் அது இருக்குன்னு சொல்லலாம் லஹ்மாத். அவு தகையரத், அல்லது ஒருமையினுடைய வடிவம் என்ன செய்யறது, சிதைந்து வருவது. எப்படி? சஜிதத்துன் ஜம்மு சஜதாத். இப்போ இங்கே நடந்திருக்கிறதுனா அந்த ஹரக்கத் மாறி இருக்கு பாருங்க. சஜிதானத்து ஜீமுக்கு சுக்குன் இருந்தது, ஜெம் எடுக்கும் பொழுது சஜதாத்தில் அந்த ஜீமுடைய அந்த ஃபத்ஹாங்கிற ஹரக்கத் மாறி இருக்கு. வஹுபுலா ஹுபுலயாத்துன், வஹுபுலா ஹுபுலயாத்துன் அங்கேயும் என்ன செஞ்சிருக்கு, ஒருமையினுடைய வடிவம் மாறி இருக்குது. வசஹரா சஹராவாத்துன் ஒருமையினுடைய வடிவம் மாறி இருக்கு. எனவே அப்படி ஒருமையினுடைய வடிவம் மாறி வருவதும் மாறி வராமல் இருப்பதும் பிரச்சனை இல்லை. அலா தரா, நீ பார்க்கவில்லையா, அன்னல் அவ்வல முதலாவது சொல்ல முஹர்ரகுன் வசத்துஹு அதனுடைய நடுப்பகுதி சுக்குன் வந்திருக்கு. லஹ்மத்துன்னு ஹாக்கு சுக்குன், ஜெம் எடுக்கும் பொழுதும் லஹ்மத் எனது சுக்குனுடைய வந்திருக்கு, மாறி இல்லை. வசானி ரெண்டாவதுல குலிபத் அலிஃபுஹு யா அன் அப்படித்தானே இருக்குது. சாரி, இவர் இங்கே வந்து இந்த சஜிதத்துக்கும் சஜிதாத்தை சொல்றாரு இல்லையா. சஜிதத்துக்கும் சஜிதாத்துல தான் எனது அந்த நடுவெழுத்து எனது ஹரக்கத் பெற்று வருது. அன்னல் அவ்வல முஹர்ரகுன் வசத்துஹு சஜதாத், சஜதாத் அங்கதான் எனது நடுவெழுத்துக்கு ஜீமுக்கு வந்து ஃபத்தஹா வருது, ஹரக்கத் வருது. வசானி குலிபத் அலிஃபுஹு யா அன் ரெண்டாவதுல வந்து எனது அலிஃப் வந்தது. ஹுபுலாவுல இறுதியில் அலிஃப் இருக்குது, ஆனால் ஜெம் எடுக்கும் பொழுது ஹுபுல யாத்துன்னு அந்த அலிஃப் யாவாக சிதைந்து வருது, சிதைந்துனா மாறி வருது. வசாலிஸ் குலிபத் ஹம்சத்துஹு வாவன் மூணாவதுல அதனுடைய ஹம்சா வாவாக பெறலுது. எங்க சஹரா ஊண்டு ஹம்சு வந்தது, சஹரா வாத்துண்டு ஹம்சா வாவாக பெறன்றிருக்குது. அப்போ அங்கே முஃப்ரத்தினுடைய வடிவமும் ஜெம்முடைய வடிவமும் மாறி இருக்கு. வலிதாலிக்க அதல் து அன் கவுலி அக்சரிஹிம் ஜம் உல் முஅன்னசி சாலிமி. ரைட். அப்போ இப்போ இவர் சொல்றாரு, இப்போ நான் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், இப்போ பொதுவாக எல்லா கிதாபுகள்லையும் ஜம் உல் முஅன்னசி சாலிம் தானே போடுவாங்க. முஅன்னஸ் சாலிம் ஜெம் உண்டு.
ஆனால் இவர் முன்னஸ் சாலிம் ஜெம்முண்டு தலைப்பு போடாமல் எப்படி போட்டிருக்காருன்னா மா ஜுமி பி அலிஃபின் வ தாயின் மஸ்ஜிதனி ஜாயிதத்தான மேலதிகமான அலிஃபையின் தாவையும் மேலதிகமான அலிஃபையின் தாவையும் கொண்டு ஜெம்மெடுக்கப்பட்டதுன்னு சொன்னார். அப்போ ஏன் நான் அவர் அப்படி சொன்னதுக்கான காரணம்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இதனால தான் வழிதாலிக்கா என்றால் இதனால தான் சொல்வதை விட அதனால தான் தாலிக்கணும் அதுதானே. அதனால தான் அதல் து அன் கவுலி அக்சரியும் அதிகமானவர்கள் கூறுவதை விட்டும் அதிகமானவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொழிநடையை விட்டும் நான் மாறி இருக்கிறேன். அதனை நான் திரும்பி விட்டேன். அதல் என்றால் அர்த்தம் திரும்புறது. நிறைய பேர் வந்து மோனசரிஞ்சமுன்னு சொல்லுவாங்க. நான் மோனசரிஞ்சமுன்னு சொல்லலை. நான் எப்படி சொல்லிக்கிறேன்? மா ஜுமி பி அலிஃபின் வத்தாயின் மஸ்ஜிதேன்னு சொன்னேன். ஏண்டால் இலா அன் குல்து நான் சொல்வதன் பால் நான் திரும்பி இருக்கிறேன். பலருடைய அவர்கள் அதிகமானவர்களுடைய கூற்றை விட்டும் நான் திரும்பினேன். அவருடைய அதிகமானோட கூற்று எப்படி இருக்குது? ஜம் உல் முஅன்னசி சாலிம் இருக்குது. அந்த கூற்றை விட்டு இலா அன் குல்து நான் சொன்ன அந்த கூட்டின் பால் நான் திரும்பி இருக்கிறேன். இலா அன் குல்து நான் சொன்னதன் பால் நான் திரும்பி இருக்கிறேன். எப்படி நான் சொன்னேன்? அல் ஜம் உ பில் அலிஃபி வத்தா அலிஃபையும் தாவையும் கொண்டு ஜெமெடுக்கப்பட்டது. அப்போ எப்படி நீங்கள் அலிஃபையும் தாவையும் கொண்டு ஜெமெடுக்கப்பட்டதுன்னு மஜ்ஹூல் கருத்து சொல்வீங்கன்னு கேட்டால் இந்த மஸ்தருக்கு இஸ்ம் மஃபூலுடைய கருத்து அப்படி வரும் என்று கேட்டால் இந்த மரூஃப் மஸ்தரும் இருக்குது, மஜ்ஹூல் மஸ்தரும் இருக்குது தானே. கத்தல யக்குத்துலு கத்தில் என்றால் கொல்லுதல், வகுத்தில யுக்குத்தலு கத்தில் என்று வரக்கூடிய ரெண்டாவது மஸ்தருக்கு கொல்லப்படுதல் என்று கருத்து. அதே மாதிரி தான் ஜம் என்றால் ஜம் எடுத்தல் என்று கருத்தும் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பிறகு வரக்கூடிய ஜம் எடுக்கப்படுதல், எனவே ஜம் எடுக்கப்பட்டது மஜ்மு என்ற கருத்தில் அது வந்திருக்குது. எனவே நம்ம அதை சொல்லணும் வந்து இலா அன் குல்து அல் ஜம் உ பில் அலிஃபி வத்தா அலிஃபையின் தாவையும் கொண்டு ஜம் எடுக்கப்பட்டது என்ற அந்த கூட்டின்பால் நான் திரும்பினேன். லி உம்ம ஜம் அல் முஅன்னசி வ ஜம் அல் முதக்கரி ஏனென்றால் முஅன்னஸ் ஜெம்மையும் முதக்கர் ஜெம்மையும் நான் பொதுவாக்கி கொள்வதற்காக வேண்டி அம்மைய உம்முண்டால் பொதுவாக்கினான். முஅன்னஸ் ஜம்மும் இதில் அடங்கும், முஅன்னஸ் ஜம்மும் முதக்கர் ஜம்மும் அடங்கும், முஅன்னஸ் ஜம்மும் அடங்கும். எப்படி சொன்னால் மா ஜுமி பி அலிஃபின் வ தா என்று சொன்னால் அலிஃபையின் தாவையும் கொண்டு ஜெமெடுக்கப்பட்ட சொல்லுன்னு நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அதில் முதக்கரான சொல்லும் அடங்கும், முஅன்னஸான ஜம்மு சொல்லும் அடங்கும். நீங்கள் சும்மா ஜம்முல் முஅன்னசி சாலிம்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே முஅன்னஸான சொற்கள் மட்டும்தான் உள்வாங்கப்படும். முதக்கரான சொல்லுகளை நாங்கள் இது மாதிரி அலிஃபையின் தாவையும் கொண்டு ஜெமெடுத்தால் அது அடங்காது. எனவே நான் சொன்னது வந்து ஏனியவர்கள் பயன்படுத்திய அந்த இஸ்திலா கலை சொல்லை விட அந்த டேர்மை விட கொஞ்சம் டீப்பான மீனிங்கை கொடுக்குதுன்ற மாதிரியே சொல்ல வராது. வமா சலிம ஃபீஹில் முஃப்ரது வமா தகையர் அதே மாதிரி முஃப்ரதான சொல் ஈரட்டம் பெற்று வருகின்ற ஒன்றும் வமாண்டால் இன்னும் ஒன்றையும் அது உள்ளடக்கும். சலிம ஃபீஹில் முஃப்ரது முஃப்ரதான வடிவம் அதிலே ஈரட்டம் பெற்று வந்து விட்டதுன்னு அர்த்தம், அதில் சிதையாமல் வந்திருக்குது. வமா தகையர அதே மாதிரி முஃப்ரதினுடைய வடிவம் மாறி வரனா சிதைந்து மாறி வரக்கூடிய ஒன்றும் அதில் உள்வாங்கப்படும் என்கிறதுக்காக வேண்டித்தான் நான் அல் ஜம் உ பில் அலிஃபி வத்தா என்று சொன்னேன். ஆனால் மற்ற அறிஞர்கள் எப்படி சொல்லிக்கிறாங்க? ஜம் உல் முஅன்னசி சாலிம்னு சொல்லியிருக்காங்கன்றாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு வகையத்து அல் அலிஃப வத்தா பி ஜியாதா ஜாயிதான அலிஃபையின் தாவையும் கொண்டு ஜெம்மெடுக்கிறேன். அந்த ஜியாதத் என்கிற ஒரு நிபந்தனையை நான் போட்டிருக்கிறேன். கையதுன்னு நிபந்தனையிட்டான். கையத்து அல் அலிஃப வத்தா அலிஃபுக்கும் தாவுக்கும் நான் ஒரு மேலதிகமான ஒரு நிபந்தனை போட்டேன். பி ஜியாதா ஜாயிதாக அது இருக்கணும், மேலதிகமானதாக அது இருக்கணும் நான் நிபந்தனை போட்டேன். தெரியுமா? லி யஹ்ருஜ நஹ்வு பைத்துஞ்சம் அபியாத் பைத்துஞ்சம் அபியாத் போன்றவைகள் வெளியேறுவதற்காக வேண்டி. பைத்துஞ்சம் அபியாத்திலையும் அங்கேயும் அலிஃபுன் தாவும் கடைசியில் ஜம்முல இருக்குதான். ஆனால் அதில் வரக்கூடிய அந்த தா வந்து அந்த சொல்லினுடைய தா, அது மேலதிகமான தா அல்ல, அது அஸ்லியத்தான தா அப்படிங்கிறாரு. இந்த பைத்திர ஜம்மு தான் அபியாத்துன்னு வந்திருக்கு. அந்த கடைசியுடைய பெரிய அந்த சட்டி தா மஃப்தூஹா வந்து அசுல். அதே மாதிரி தான் மையீத்துன் ஜம்மு அம்வாத். இப்போ அம்வாத்துலையும் என்ன வந்திருக்குதுன்னு கேட்டால் அங்கே அலிஃபுன் தாவும் வந்திருக்குது. ஆனால் அந்த தா வந்து அஸ்லியத்தான தா. ஃபஇன்ன தா ஃபீஹிமா அஸ்லியத்துன் ஏனென்றால் அந்த ரெண்டுலேயும் தா என்பது அடிப்படையானதாகும், ஒரிஜினல். ஃபயன் எனவே ஃபயுன் சபானி பில் ஃபத்துஹத்தி அல் அஸ்ல். எனவே இங்கெல்லாம் அசில் படிக்க அசில் ஹரக்கத்தின் படிக்க ஃபத்துஹாவை கொண்டு தான் இங்கே நஸ்பு செய்வீங்க. எனவே பனை து அபியாத்தின் அப்படி நம்ம சொல்லுவீங்க. அதே மாதிரி ரஐ து அல் அம்வாத்த மரணித்தவர்களை நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு உதாரணம் கிடைக்கிற பாருங்க. தக்குல் நீ சொல்வாய் சகன் து அபியாத்தன் சில வீடுகளில் நான் வசித்தேன்.
ஆனால் பொதுவாக பைத்துஞ்சமு புயூத்துன்னா தான் வீடு, பைத்துஞ்சமு அபியாத்துனால் கவிதைகளுக்கு தான் நம்ம கூடுதலாக பயன்படுத்த. எனவே இங்கே இந்த சகந்து அபியாத்துன்னு சொல்லியிருக்கிறது அவ்வளவு ஏற்புடையதாக எனக்கு வழங்கலை. அடுத்தது ஹலர்து அம்வாத்தன், அது சரி ஓகேண்ணே. சில மரணங்களில் நான் பார்த்தேன் அல்லது மரணங்கள் உள்ள இடத்துக்கு நான் போனேன். ஹலர்ன்றது சமூகம் அளிக்கிறது தானே. காலல்லாஹு தாலா வகுந்தும் அம்வாத்தன் ஃபஹியாக்கும், நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் யார் இறந்தவர்களாக, சாரி வகுந்தும் அம்வாத்தன், நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள், ஃபஹியாக்கும் உங்களை அவன் உயிர்ப்பித்தான். இது ரெண்டு மாதிரி கருத்து விளங்கெடுக்கலாம். ஒன்று நீங்கள் மரணிச்சு போனதுக்கு பிறகு அல்லாஹ் உங்களை உயிர்ப்பிப்பான்னு விளங்கெடுக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு காலத்தில் யாருண்டே தெரியாதவங்களாக இருந்தீங்க, பிறகு அல்லாஹு தாலா உங்களை இந்த உலகத்தில் சிருஷ்டித்தான், படைத்தான் அப்படின்னு. உதாரணமாக அந்த எனக்கு 30 வயசு ஆகுதுன்னு சொன்னால், ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி நான் இல்லை தான் இந்த உலகத்தில், அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் தாலா உருவாக்கி இருக்கிறான். அது மாதிரி இப்போ உதாரணமாக நாளை அன்றைக்கு பிறகு இருக்கிறவங்க இப்போ இந்த நிஜ உலகில் இல்லை அவங்க என்ன. அப்போ எனவே இல்லாமல் இருந்து அல்லாஹு தாலா புதுசாக உருவாக்குறான் அந்த அர்த்தம். அல்லது நீங்கள் மௌத்தா போனதுக்கு அப்புறம் அல்லது உயிர்ப்பிக்கிறது. அது இப்போ அப்போ இங்கே மாதி வந்திருக்கேன்னு கேட்டால் மாதிக்கு முதாரியுடைய அர்த்தம் நமக்கு கொடுக்க இயலும். நீங்கள் மரணித்தவர்களாக ஆகுவீங்க, பிறகு அல்லாஹ் உங்களை உயிர்ப்பிப்பான்னு சொல்லி எனது மாதிக்கு முதாரி கருத்து கொடுக்கலாம். அது குர்ஆன்ல அப்படி பரவலாக இருக்கு. வகதாலிக்க நஹு குலாத்தின் வ உசாத்தின், இதே மாதிரி தான் குலாத் உசாத்ங்கிறது. இங்கேயும் அலிஃபுன் தாவும் மந்திர் தான் இருக்குது. ஆனால் அலிஃபுன் தாவும் மந்திரத்துக்கு என்ன, அதில் வரக்கூடிய அந்த அலிஃப் அதே மாதிரி அந்த தாவெல்லாம் அசில் என்று கேட்டால் காலின் ஜம்முத்த என்னது குலாத். அப்போ அந்த காலின்ல வரக்கூடிய அதுதான் இதாக அலிஃபாக அங்கே உருப்பெற்று வந்திருக்கனவே இங்கே அலிஃப் அசில். காசிஞ்சமு உசாத், இப்போ காதிஞ்சமு குலாத்னா நீதிபதிகள், காசிஞ்சமு உசாத்னால் போராளிகள், யுத்தம் செய்யக்கூடியவங்க. ஃபீஹிமா, அந்த ரெண்டுலையும் தா என்பது வ இன்கான ஜாயிதத்தன், அந்த தா மேலதிகமான தாவாக இருந்தாலும் இல்ல அனன் அலிஃப் ஃபீஹிமா, அதில் வரக்கூடிய அலிஃப் என்பது அஸ்லியத்தானதாக இருக்கிறது. லி அன்னஹா முன்கலிபத்துன் அன் அஸ்லின் என்ற அது அடிப்படையான ஒரு வாவத்தொட்டும் அல்லது யாவத்தொட்டும் பிறண்டு வந்திருக்குது. லி அன்னஹா, ஏனென்றால் அது முன்கலிபா பிறண்டு வந்திருக்கு அன் அஸ்லின், ஒரு அடிப்படையிலிருந்து பிறண்டு வந்திருக்குதுன்னா, இப்போ குதாத்துல காலின் என்கிறதுல அந்த யாவாக இருந்தது தான் அலிஃபாக வந்திருக்குது. உசாத்துல காசின் காசிவுன் பாவு தான் இதாக வந்திருக்குது, அலிஃபா பிறண்டு வந்திருக்குது. அலாத்தரா நீ பார்க்கவில்லையா, அன்னல் அஸ்ல அடிப்படை எப்படி இருக்கும் கேட்டால் குலயத்துன் என்றிருக்கும், வா உசவத்துன் என்றிருக்கும். என்ன இப்போ அந்த வாவு யா தான் இந்த அடிப்படையாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். லி அன்னஹா, ஏனென்ற இந்த ரெண்டு ஃபியலும் மின் கலைத்து வகசவுத்து, கலா எக்குலு என்கிற யாவை கொண்ட ஃபியல், அதே மாதிரி கசா யகுசு என்கிற வாவை கொண்ட ஃபியல் வந்திருக்கு. ஃபலம்மா தஹர்ரக்கத்தில் வாவு வல் யாவு, வாவும் யாவும் ஹரக்கத்து பெற்றுக்கொண்டு வன்ஃபத்தஹ மா கபுலகுமா, அதற்கு முன்னால் உள்ளதுக்கு ஃபத்தஹா இருக்கின்ற காரணத்தினால் குலிபத்தா, அந்த இரண்டுமே அந்த வாவும் யாவும் பிரட்டப்பட்டிருக்குது, அலிஃபைனி அலிஃபாக பிரட்டப்பட்டிருக்குது. பாருங்க, ஃபலம்மா தஹர்ரக்கத்தில் வாவு வல் யா, யாவுக்கும் வாவுக்கும் ஹரகத் இருக்குது. குதயத்துனது யாவுக்கு ஹரகத், உசவத்துனது வாவுக்கு ஹரகத் இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் வன்ஃபத்தஹ மா கபுலகும், அதற்கு முன்னால் உள்ள எழுத்து எது லாது, அதே மாதிரி ஜாய், அதுக்கு ஃபத்தஹா இருக்கிறதுனால குலிபத்தா அலிஃபைனி, அந்த வாவையும் யாவை நம்ம அலிஃபாக பிரட்டி இருக்கிறோம். அது நமக்கு தெரிஞ்ச இல்லத்து முறைமை சில பாடத்தை நம்ம திருப்பி படித்தோம். ஃபலிதாலிக்கு, அதனால தான் யுன் சபானி பில் ஃபத்தஹா, இங்கே எல்லாம் ஃபத்தஹாவை கொண்டு நஸ்ப் செய்யப்படுது அல் அஸ்ல் அடிப்படையின் படிக்கு. எனவே நீ சொல்லுவாய் தகூலு ரஐத்து குலாத்தன் வ உசாத்தன், ரஐத்து குலாத்தன் அது ரஐத்து உசாத்தன், போராளிகளை கண்டேன், நீதிபதிகளை கண்டேன் என்று சொல்வாய். அப்போ இவ்வளவு நமக்கு இன்றைக்கு போதும். நான் ஒரு சுருக்கத்தை எனது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிக்கிறேன். நம்ம படித்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கத்தை எனது ஒரு 3-4 நிமிஷங்களுக்குள்ள சொல்லி முடிக்கிறேன். நம்ம என்ன இன்றைக்கு படித்தோம் அப்படின்னு கேட்டால், அதாவது முதக்கர் சாலிம் ஜம்மோட சேர்க்கப்பட்டவைகள் வரிசையில் இல்லியூன என்கிற சொல்ல சொன்னாங்க. இந்த இல்லியூன் என்கிற சொல் முதக்கர் சாலிம் ஜம்மோடு சேர்க்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு வாவை கொண்டு நம்ம ரஃபு செய்கிறோம், யாவை கொண்டு நஸ்பும் ஜெர்ரும் செய்கிறோம். குர்ஆன்லையும் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. கல்லா இன்ன கிதாபல் அபுராரி லஃபி இல்லியின் எங்கத்துல ஃபி என்கிற ஹர்ஃபு ஜெர் இல்லியினுக்கு ஜெர்ஸும் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஜெய்தூன என்கிற ஒரு ஒரு பன்மையான சொல்லை ஒரு ஆளுக்கு நம்ம பெயராக பயன்படுத்தினால் அதையும் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் முதக்க சஞ்சம் மாதிரி பயன்படுத்தலாம். எனவே ஹாதா ஜெய்தூன ராய்து ஜெய்தீன மரத்து பி ஜெய்தீன் பயன்படுத்த இயலும்னு சொல்லி அந்த முதக்க சஞ்சமுடைய பகுதியை முடிச்சிட்டாரு.
அதுக்கு பிறகு அஸ்லியத்தான ஈராபு செய்யாமல் மாற்று ஈராபு செய்யக்கூடிய என்னது சொற்கள் பகுதிகளில் அடுத்ததாக அவர் சொன்னது என்னென்னு கேட்டால் உலாத்தி என்கிற சொல்லையும் அதே மாதிரி அலிஃபையும் தாவையும் கொண்டு ஜெமெடுக்கப்படக்கூடிய மோனஸ் சாலிம் ஜெம்மையும் அவர் நினைவுபடுத்தினார். அவ அலிஃபையும் தாவையும் கொண்டு ஜெமெடுக்கும் பொழுது அந்த அலிஃபும் தாவும் மேலதிகமானவைகளாக இருக்கணும் என்கிற செய்தியை அவர் நமக்கு சொன்னார். அப்படி சொல்லி கொண்டு வரும் பொழுது இந்த மோனஸ் சாலிம் ஜெம்மாக வரக்கூடியவைகள் பல்வேறு வடிவங்களில் வரலாம். ஒன்று மோனஸ் சாலிம் ஜெம்மாக வரக்கூடிய சொற்கள் அடிப்படையில் பெண்பால் சொல்லாக இருப்பது, ஹிந்து ஜம்மு ஹிந்தாத், அல்லது ஆம்புடைகளுக்கு பெயர் தான் ஆனால் மோனஸினுடைய தா அந்த சொற்களில் இறுதியில் சேர்ந்திருக்கலாம், தல்ஹஜமு தல்ஹாத் மாதிரி. அல்லது அலிஃபுல் மக்சூராவை கொண்டு பெண்பாலாக வந்த சொல்களை ஜெமெடுக்கலாம், ஹுபுலா ஹுபுலையாத்து. அல்லது மம்துதத்தன் அலிஃபை கொண்டு வரக்கூடிய சொற்களை நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி அலிஃபையின் தாவையும் போட்டு ஜெமெடுக்கலாம், சஹரா சஹராவாத் இப்படி இருந்தாங்க. அல்லது ஒருமையான சொல் முதக்கராக இருக்குது, அதை நம்ம ஜெமெடுக்கும் பொழுது எனது அலிஃபையின் தாவையும் போட்டு எடுக்கிறோம், இஸ்தபுல் இஸ்தபுலாத், ஹம்மாம் ஹம்மாமாத் மாதிரி. அல்லது இந்த மாதிரி நம்ம அலிஃபையின் தாவை போட்டு ஜெமெடுக்கும் பொழுது ஒருமையான வடிவம் சிதைந்து வருவது அல்லது சிதையாமல் வருவது, அப்படி வரக்கூடிய சொற்களாக இருந்தாலும் எப்படி வகையான சொல்லாக இருந்தாலும் கடைசியில் நம்ம மேலதிகமான அலிஃபையின் தாவை போட்டு ஜெமெடுத்தோம்னால் அவைகளை கையாளும் பொழுது நம்ம எப்படி கையாளுறால் நஸ்பு செய்கிற நேரத்தில் கஸ்ராவை கொண்டு நம்ம நஸ்பு செய்வோம் என்கிற செய்தி அவர் சொல்றாரு. பொதுவாக எல்லா அறிஞர்களும் மாதிரி இலக்கண வித்துவான்கள் எல்லாரும் மாதிரி ஜம்முல் முஅன்னஸிஸ் சாலிம்னு தான் சொல்லுவாங்க, சீரான பெண்பால் பன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அப்படி சொல்லாம மா ஜுமிய பி அலிஃபின் வத்தாயின் மசிதத்தைனி, மேலதிகமான அலிஃபையும் தாவையும் போட்டு ஜெமெடுக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம சும்மா ஜம்முல் முஅன்னஸிஸ் சாலிம்னு சொல்லும் பொழுது முஅன்னஸான சொற்களை மட்டும்தான் அது உள்வாங்க. ஆனால் வமா ஜுமிய என்று சொல்லி அந்த அலிஃபையும் தாவையும் கொண்டு ஜெமெடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதில் முதக்கரான சொல்லும் அடங்கும், முஅன்னஸான சொல்லும் அடங்கும், முஃப்ரதான வடிவம் சிதைந்து வாரது சிதையாமல் வாரது எல்லா வகையான சொற்களும் உள்ளடங்கும். ஆனால் நிபந்தனை கடைசியில் மேலதிகமான அலிஃபையும் தாவையும் கொண்டு ஜெமெடுக்கப்பட்டதாக அது இருக்கணும் என்கிற செய்தியை சொன்னாங்க. எனவே இந்த நிபந்தனை மீறினால் மேலதிகமான அலிஃப் தா வராமல் ஒரு சொல் வருமாக இருந்தால், மேலதிகமான அலிஃபும் தாவும் இல்லாமல் வரக்கூடிய சொல்களாக இருந்தால் அவைகளுக்கு அசில்பட்டு நம்ம ஈராப் செய்கிற. உதாரணமாக பைத்துஞ்சம் அபியாத், மவுத்துன் மையீத்துஞ்சம் அம்வாத், இதே மாதிரி காதிஞ்சம் குலாத், இவைகள் எல்லாம் கடைசி அலிஃபும் தாவும் வந்ததுக்கு என அங்கே வரக்கூடிய அந்த தா ஒன்று அசிலாக இருக்கும் அல்லது அலிஃப் அசிலாக இருக்கும். அப்படின்னு அசிலிய தனதுகளாக ஒன்றாக அந்த அலிஃபும் தாவும் வந்து அகப்படுமாக இருந்தால் அந்த நேரங்களில் நம்ம இந்த முஅன்னஸ் சாலிம் ஜெம்னுடைய ஈராபு நம்ம கொடுக்கறது இல்லை, அதுக்கு அஸ்லியத்தான ஈராபு தான் கொடுக்கறது என்கிற செய்தியை நமக்கு அவங்க சொன்னாங்க. எனவே முஅன்னஸ் சாலிம் ஜெம்னுடைய அந்த பகுதி நமக்கு இப்போ முடிஞ்சுது. அடுத்த பாட பரப்பு இன்ஷா அல்லாஹ் வாரகம் நம்ம படிப்போம் என்னென்று கேட்டால் கைரு முன்சரிஃபான வினை சொற்கள், அந்த கைரு முன்சரிஃபான என்னது சொற்கள் சம்பந்தமாக அதுக்கு நம்ம எப்படி ஈராபு செய்கிறதுங்கிறது அது ஒரு கண்டிப்பாக படிக்கப்பட வேண்டிய ஒரு பரந்த பாடப்பகுதி. இன்ஷா அல்லாஹ் என்னது அது சம்பந்தமாக நம்ம அடுத்த பாடத்தை அலசுவோம். இதோட நம்ம முடிச்சுக்கொள்ளும். ஏதாவது உங்களுக்கு கேட்க இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுக்ரன்.